அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிசம்பர் 13, 2024 வெள்ளிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மத்திய அமைச்சரவை ஒப்புதல் நடப்பு கூட்டத்தொடரில் தாக்கலாகிறதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துக்கான வரைவு மசோதா மற்றும் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான அரசமைப்பு சட்ட திருத்தம் மேற்கொள்வதற்கான சட்டத்திருத்த மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை வியாழக்கிழமை ஒப்புதல் அளித்தது. இந்த இரு மசோதாக்களுக்கும் நடப்பு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரிலேயே அறிமுகப்படுத்தப்பட வாய்ப்புள்ளதாக ஆளுங்கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தனன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் அண்ட் ஜென்ரல் நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். அதாவது கடிந்து அறிவுரை கூறும் பெரியாரின் துணை இல்லாத காவலற்ற அரசன் தன்னை கெடுக்கும் பகைவர் எவரும் இல்லாவிட்டாலும் கெடுவான் அப்படின்னு துணைக்கோடல் அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து ரூபாய் 13,500 கோடியில் 12 சுகாய் விமானங்கள் பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்பந்தம்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்திய விமானப்படைக்கு ரூபாய் 13,500 கோடி மதிப்பிலான 12 சுகாய் போர் விமானங்கள் வாங்க ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்துடன் HAL ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் நிறுவனத்துடன் பாதுகாப்பு அமைச்சகம் வியாழக்கிழமை ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், இந்திய அரசின் தன்னிறைவு பாரதம் முன்னெடுப்பின் பகுதியாக ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்திடமிருந்து 13,500 கோடி செலவில் 12 சுகாய் போர் விமானங்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய உபகரணங்கள் வாங்குவதற்கான ஒப்பந்தம் கையொப்பமானதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக நேபாள ராணுவ தலைமை தளபதிக்கு இந்திய ராணுவ ஜெனரல் பதவின்னு தெரிவிச்சிருக்காங்க. நேபாள ராணுவ தலைமை தளபதி அசோக் ராஜ் சிக்டேலுக்கு இந்திய ராணுவ ஜெனரல் கௌரவ பதவியை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வியாழக்கிழமை வழங்கினார். கடந்த 1950களில் இருந்து இந்தியா மற்றும் நேபாள ராணுவ தலைமை தளபதியாக பதவி வகிப்பவர்களுக்கு இரு நாடுகளும் ஜெனரல் பதவி வழங்கி கௌரவிக்கும் வழக்கம் தொடர்ந்து வருகிறது. நேபாளம் இந்தியா இடையே பாதுகாப்பு சார்ந்த ஒத்துழைப்பை மேம்படுத்தும் விதமாக 4 நாள் சுற்றுப்பயணமாக டிசம்பர் 11-14 கடந்த செவ்வாய்க்கிழமை அசோக்ராஜ் சிக்டல் இந்தியா வந்தடைந்தார். அவருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் வியாழக்கிழமை நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் இந்திய ராணுவ ஜெனரல் கௌரவ பதவியை திரௌபதி முர்மு வழங்கினார்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக வரலாறு படைத்தார் குகேஷ். இளம் உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற 2வது இந்தியர்னு தெரிவிச்சிருக்காங்க. உலக செஸ் சாம்பியனாக இந்தியரும் தமிழ்நாட்டையும் சேர்ந்தவருமான டி குகேஷ் வியாழக்கிழமை முடிசூட்டி கொண்டார். நடப்பு சாம்பியனாக இருந்த சீனாவின் டிங் லீ ரெனை கடைசி சுற்றில் குகேஷ் 7.5க்கு 6.5 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்று வாகை சூடினார். இந்த ஆண்டு உலக செஸ் சாம்பியனை தீர்மானிப்பதற்கான போட்டி சிங்கப்பூரில் கடந்த 25ஆம் தேதி தொடங்கப்பட்டு அதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற 2வது இந்தியர் குகேஷ் ஆவார். இதற்கு முன் இந்திய நட்சத்திரமான தமிழருமான விஸ்வநாதன் ஆனந்த் 5 முறை உலக சாம்பியன் பட்டம் வென்றது குறிப்பிடத்தக்கதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பட்டம் வென்ற 2வது இந்தியர் இளம் உலக செஸ் சாம்பியன்னு தெரிவிச்சிருக்காங்க. இது சிங்கப்பூரில் நடைபெற்றிருக்கு. எங்கன்னு பார்த்துக்கோங்க, சிங்கப்பூரில் நடைபெற்றிருக்கு. அடுத்ததாக விமான நிறுவனங்கள் தரவரிசை பட்டியலில் 103வது இடத்தில் இண்டிகோ, 61வது இடத்தில் ஏர் இந்தியா இருப்பதாக ஒரு ஆய்வில் தெரிய வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஐரோப்பிய விமான பயணிகள் உரிமை அமைப்பான ஏர் ஹெல்ப்பின் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் மிகப்பெரிய விமான நிறுவனமான இண்டிகோ 103வது இடத்தை பிடித்துள்ளது. இதன் மூலம் உலகின் மோசமான விமான நிறுவனங்களில் ஒன்றாக இண்டிகோ பட்டியலிடப்பட்டுள்ளது. எனினும் இதை மறுத்துள்ள இண்டிகோ அந்த பட்டியலின் நம்பகத்தன்மை மீது சந்தேகம் உள்ளதாக தெரிவித்துள்ளது. இது எந்த அளவுக்கு இந்த நியூஸ் இம்பார்ட்டன்ட்னு தெரியல, பட் அந்த ரேங்கிங் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. எலாபரேட்டாக பார்க்கலனா கூட இண்டிகோ விமானங்கள் தரவரிசை பட்டியலில் 103வது இடத்துல இண்டிகோவும் 61வது இடத்துல ஏர் இந்தியாவும் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.